கதைச்சிரம் நேயர்களுக்கு அன்பார்ந்த வரவேற்புகள். இன்று நாம் கல்கி அவர்களின் பித்தளை ஒட்டியானம் என்ற சிறுகதையை காண உள்ளோம். அதிகாரம் 1. தங்கம்மாள் நடுநிசையில் திடுக்கென்று கண் விழித்து கொண்டாள். கதவு திறக்கும் ஓசையைப் போல கேட்டது. படுத்தபடியே நிமிர்ந்து பார்த்தாள். சௌந்தரம் கதவை திறந்து கொண்டிருந்தான். வெளியே சென்று மெதுவாக கதவை சாத்தினான். மாடிப்படிகளில் அவன் இறங்கிச் செல்லும் சத்தம் கேட்டது. சற்று நேரத்திற்கெல்லாம் அவன் கீழே ஆபீஸ் அறையை திறந்தான். உள்ளே போய் விளக்கு போட்டுக்கொண்டான். தங்கத்திற்கு இருதயம் பதைத்து கொண்டிருந்தது. இந்த பாதி நிசையில் இவர் எங்கே, எதற்காக இறங்கி போகிறார்? ஆபீஸ் அறையில் இப்பொழுது என்ன செய்கிறார்? இவ்வளவு ரகசியம் என்ன? தான் எழுந்திருக்கக்கூடாது என்பதற்காகத்தானே ஓசைப்படாமல் அவ்வளவு ஜாக்கிரதையாக கதவை திறந்து கொண்டு நிதானமாக நடந்து போனார். இதெல்லாம் எதற்காக? தன்னிடம் எண்ணத்தை ஒழிப்பதற்கு முயல்கிறார். சென்ற 5-6 நாட்களாகவே சௌந்தரம் ஒரு மாதிரியாக இருப்பது பற்றி தங்கத்தின் உள்ளம் மிகவும் சஞ்சலப்பட்டு கொண்டிருந்தது. அவர் பழைய மனுஷனாகவே இல்லை, அடியோடு மாறிப்போய்விட்டார். எப்பொழுதும் சிரிப்பும் விளையாட்டுமாக இருப்பவருடைய முகத்தில் 5-6 நாளாக மலர்ச்சி என்பதையே காணவில்லை. சுய ஞாபகமே கிடையாது. என்ன சாப்பிடுகிறோம், என்ன பேசுகிறோம் என்பது கூட நினைவில் இருப்பதில்லை. ராத்திரியில் சரியாக தூங்குவதும் இல்லை. புரள்கிறார், பிதற்றுகிறார். தூங்கும் பொழுது உடம்பு திடீரென்று நடுங்குகிறது. கேட்டால் சொல்ல மாட்டேன் என்கிறார். ஒன்றுமே இல்லை என்று சாதிக்கிறார். பொய் பொய். ஒன்றுமே இல்லாததற்கா இவ்வளவு கவலை, இவ்வளவு குழப்பம், இவ்வளவு மெய்மறதி? என்னவோ சமாச்சாரம் இருக்கிறது. சந்தேகமே இல்லை. அது என்னவாக இருக்கும்? தங்கம் போன மாதத்தில் பார்த்திருந்த ஒரு தமிழ் டாக்கி ஞாபகம் வந்தது. அதில் கதாநாயகன் ஒரு தாசியின் மோக வலையில் விழுந்து விடுகிறான். அது முதல் அவனுடைய நடை, உடை, பாவனைகளில் மாறுதல் ஏற்பட்டு விடுகிறது. அடிக்கடி மெய்மறதி உண்டாகிறது. மனைவியிடம் ஒன்றுமில்லை என்றுதான் அவனும் சொல்லிக் கொண்டிருக்கிறான். அப்படி ஏதாவது இருக்குமோ என்று தங்கம் ஒரு நிமிஷம் எண்ணிய பொழுது அவளுக்கு உயிரே போய்விடும் போல இருந்தது. சி, ஒரு நாளும் இராது. 10 நாளைக்கு முன்புதானே அவர் என்னிடம் வைத்திருக்கும் அளவில்லாத அன்பை ருசுப்படுத்தினார். தங்க உட்டியானம் போட்டுக்கொள்ள எனக்கு என்ன யோகிதை இருக்கிறது? இத்தனை நாளும் எனக்கு தெரியாமல் பணம் சேர்த்து வைத்திருந்து பிறந்தநாள் பரிசாக அளித்தாரே என்று எண்ணி ஒரு நாளும் அவர் தனக்கு துரோகம் செய்ய மாட்டார் என்று தீர்மானித்தாள். ஆனால் வேறு என்னதான் இருக்கும்? ஆபீஸ் அறையில் அவர் என்ன செய்கிறார் என்று பார்க்க அவளுக்கு ஆவல் உண்டாயிற்று. எப்படியும் இன்று ராத்திரி உண்மையை தெரிந்து கொண்டு விட வேண்டும். மனதில் இந்த பாரத்துடன் இனிமேல் தூங்க முடியாது. தங்கம் எழுந்திருந்தாள். அடிமேல் அடி வைத்து கீழே இறங்கிச் சென்றாள். ஜன்னல் வழியாக ஆபீஸ் அறைக்குள் பார்த்தாள். சௌந்தரம் மேசை மேல் காகிதம் வைத்துக்கொண்டு ஏதோ எழுதி கொண்டிருந்தான். சற்று நேரம் தங்கம் சும்மா நின்று பார்த்து கொண்டிருந்தாள். சௌந்தரம் எழுதி முடித்துவிட்டு தலையை நிமிர்ந்தான். அவனுடைய கண்களில் நீர்த்துளிகள் ததும்பின. தங்கத்திற்கு கதி கலக்கிற்று. ஒன்றும் செய்ய தோன்றாமல் பிரம்மை பிடித்தவள் போல நின்றாள். சௌந்தரம் ஒரு கவர் எடுத்து அதன் மீது விலாசம் எழுதினான். பிறகு அதை ஒட்டுவதற்காக பிசின் கொட்டாங்குச்சியை எடுத்தான். பிசினில் தண்ணீரே விடாமல் காய்ந்து போயிருந்தது. கொட்டாங்குச்சியை கையில் எடுத்துக்கொண்டு தண்ணீருக்காக சமையலறைக்கு சென்றான். போகும்பொழுது வெளியில் ஜன்னல் கதவிற்கு பின்னால் நின்ற தங்கத்தை அவன் பார்க்கவில்லை. அவன் சமையலறைக்குள் நுழைந்ததும் தங்கம் மின்னல் வேகத்தில் ஆபீஸ் அறைக்குள் சென்றாள். மேசை மேல் கிடந்த உரை எடுத்து பார்த்தாள். அதன் மேல் இவள் பெயர்தான் எழுதியிருந்தது. பதைப்புடன் கடிதத்தை உரையிலிருந்து எடுத்து படிக்கத் தொடங்கினாள். தங்கத்திற்கு அநேக ஆசீர்வாதம். உனக்கு இந்த கடிதம் மிகவும் ஆச்சரியத்தை அளிக்கலாம். நீ இதை படிக்கும் பொழுது நான் வெகு தூரம் போய்விடுவேன். உன்னை பிரியும்படியான காரணம் ஏற்பட்டிருக்கின்றது. ஒரு பெரிய விபத்தில் அகப்பட்டு கொண்டு விட்டேன். நான் இங்கிருந்தால் உனது மனம் மிகவும் கஷ்டமடையும். ஆகையால் தான் போகிறேன். நீ உன் தாயார் வீட்டிற்கு சென்று சௌக்கியமாக இரு. உன் பேரில் எனக்கு ஒரு கோபமும் இல்லை. கடவுள் கிருபை இருந்தால் மறுபடியும் சந்திப்போம். என்னை பற்றி ஏதாவது அபவாதம் கேள்விப்பட்டால் உன் பேரில் நான் வைத்த பிரியத்தினால்தான் செய்தேன் என்று நீயே தெரிந்து கொள்வாய். இப்படிக்கு உன்னை ஒரு நாளும் மறவாத சௌந்தரராஜன். மேற்படி கடிதத்தை தங்கம் 1 தரம் 2 தரம் படித்தாள். அவளுடைய தலை சுழன்றது. கீழே விழுந்து விடாமல் மேசையை பிடித்து கொண்டாள். இதற்குள் சமையலறைக்குள் சென்றிருந்த சௌந்தரம் திரும்பி வந்தான். தங்கம் கையில் கடிதத்துடன் இருப்பதைக் கண்டு அவன் திடுக்கிட்டு நின்றான். பிரம்மை கொண்டவள் போல நின்ற தங்கத்திற்கு பளிச்சென்று உயிர் வந்தது. அவள் ஒரே பாய்ச்சலாக பாய்ந்து வந்து அந்த அறையின் கதவை சாத்தினாள். சாந்தி கதவின் மேல் சாய்ந்து கொண்டு, எங்கே, நீங்கள் போவதை பார்க்கலாம் என்று சொல்லும் பாவனையில் நின்றாள். அவள் கடிதத்தை படித்து விட்டாள் என்பதை சௌந்தரம் தெரிந்து கொண்டான்.
தட்டு தடுமாறி, தங்கம், நான் சொல்றதை கேளு என்று ஆரம்பித்தான். கேட்க மாட்டேன், கேட்க மாட்டேன் என்று அலறினாள் தங்கம். உடனே ஓவென்று அழத் தொடங்கினாள். விம்மலுக்கு இடையிடையே, என்னை நிற்கதியாக விட்டு போக பார்த்தீர்களே, நீங்களே போய் நான் சௌக்கியமாக இருக்க வேண்டுமா என்பது போன்ற ஆத்திரமான சொற்கள் உளறிக்கொண்டு அவள் வாயிலிருந்து வெளிவந்தன. சவுந்தரராஜனுக்கு குபேர பாங்கியில் குமஸ்தா வேலை. பள்ளிக்கூடத்தில் படித்த காலத்திலிருந்து ரொம்ப யோகியன் என்று பெயர் வாங்கினவன். அவனுக்கு சர்டிபிகேட் கொடுத்த உபாத்தியார்கள் எல்லோரும் அவனுடைய கல்வி திறமையையும் புத்திசாலித்தனத்தையும் விட அவனுடைய நற்குணத்தையே அதிகமாக சிலாகித்து இருந்தார்கள். உண்மையிலேயே அவன் தெய்வ நம்பிக்கையுள்ள பிள்ளை, பாவ புண்ணியத்திற்கு அஞ்சியவன். அப்படிப்பட்டவன் அவன் வேலை செய்த பாங்கின் பணத்தில் 1500 ரூபாய் திருடினான் என்று சொன்னால் அவனை அறிந்தவர்கள் யாரும் அதை நம்பவே மாட்டார்கள். ஒரு நாளும் இராது என்றுதான் சொல்வார்கள். ஆனாலும் அத்தகைய நம்பத்தகாத காரியத்தை அவன் செய்துதான் இருந்தான். அப்படி அவன் செய்ததற்கு காரணம் கடிதத்தில் அவன் எழுதியிருந்தது போல தங்கத்தின் பேரில் அவன் வைத்திருந்த அளவில்லாத பிரியமே ஆகும். தங்கம் டெபுட்டி கலெக்டர் சதாசிவ ஐயரின் பெண். சதாசிவ ஐயர் உயிரோடு இருந்து உத்தியோகமும் பார்த்திருந்தாரானால் தங்கத்துக்கும் சௌந்தரத்திற்கும் கல்யாணமே ஆகிறாது. அவர் தம்முடைய மூத்த பெண்கள் இருவரையும் பெரிய இடத்தில் கொடுத்தது போல தங்கத்தையும் கொடுத்திருப்பார். ஒரு ஐசிஎஸ், ஒரு எஃப்சிஎஸ் அல்லது கேவலம் ஒரு எம்பிபிஎஸ்ஸுக்காகவது தங்கம் வாழ்க்கைப்பட்டிருப்பாள். ஆனால் தங்கத்திற்கு அவ்வளவு பாக்கியம் கிட்டவில்லை. யமன் திடீரென்று ஒரு நாள் வந்து டெபுட்டி கலெக்டர் ஆச்சே என்று கூட பார்க்காமல் சதாசிவ ஐயரை கொண்டு போனான். அவர் மாரடைப்பினால் இறந்து போனதாக ஜனங்கள் கூறினார்கள். போனவர் நிறைய பணத்தையாவது வைத்துவிட்டு போனாரா? பெரிய தொகைக்கு இன்சூரன்ஸாவது செய்திருந்தாரா? ஒன்றுமில்லை. இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டுகள் தங்களுடைய பிரசாரத்திற்கு அனுகூலமாக அவருடைய பெயரை உபயோகிக்கும்படியாக குடும்பத்தை விட்டுவிட்டு போனார். டெப்டி கலெக்டர் சதாசிவையரை பாருங்கள், இப்படித்தான் இன்சூரன்ஸில் எனக்கு நம்பிக்கையில்லை என்று சொல்லிக் கொண்டிருந்தார். திடீரென்று ஒரு நாளைக்கு கண்ணை மூடினார். இதோ அவருடைய பெண்டாட்டி பிள்ளைகள் திண்டாடுகிறதை பாருங்கள் என்று இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டுகள் சொல்வது சர்வ சகஜமாக இருந்தது. தங்கத்திற்கும் சௌந்தரத்திற்கும் முடிச்சு போட்டிருந்தபடியால் தான் சதாசிவ ஐயர் அப்படி இறந்து போனாரோ என்னவோ, அதுதான் யாருக்கு தெரியும். சில பேர்கள் பெரிய இடமாக இளையாளை பார்த்து தங்கத்தை கொடுத்து விடலாம் என்று யோசனை சொன்னார்கள். அதற்கு தங்கத்தின் தாயார் சம்மதிக்கவில்லை. 2 பெண்களை பணக்காரிடத்தில் கொடுத்து அனுபவம் பெற்றிருந்த அந்த அம்மாள், வேண்டவே வேண்டாம், ஏழையாக இருந்தால் இருக்கட்டும், நல்ல பிள்ளையாக கண்ணுக்கு சுமாராக இருந்தால் கூட போதும், தங்கத்திற்கு அதிர்ஷ்டம் இருந்தால் பணம் காசெல்லாம் தானே வந்து விடுகிறது என்றாள். சதாசிவ ஐயருக்கு தன்னை கல்யாணம் செய்து கொண்ட பிறகுதான் அதிர்ஷ்டம் அடித்தது. பெரிய உத்தியோகம் ஆயிற்று என்று அந்த நாளில் எல்லோரும் சொன்னதை நினைத்து கொண்டு தங்கத்தின் தாயார் அவ்விதம் கூறினாள். தங்கத்தின் தமக்கைமார்களில் ஒருத்தி ஐசிஎஸ்ஸிற்கும் இன்னொருத்தி பெரிய வருமானமுள்ள வக்கீலுக்கும் வாழ்க்கைப்பட்டிருந்தார்கள். இவர்களுக்கெல்லாம் தங்கத்தை அவ்வளவு சின்ன இடத்தில் கொடுப்பதில் திருப்தி இல்லை. தங்களுடைய கௌரவத்திற்கு அது குறைவு என்று நினைத்தார்கள். ஆனால் அவர்கள் பணம் கொடுத்து ஒத்தாசை செய்யவும் தயாராக இல்லை. அம்மாவிடம் மட்டும் தங்கைக்கு பரிந்தவர்கள் போல பேசினார்கள். தாயாரோ, நான் என்னடி அம்மா செய்வேன், 3 பிள்ளைகளை படிக்க வைத்தாக வேண்டும், கையில் இருக்கிற அற்ப சொற்பத்தையும் தொலைத்து விட்டால் அப்புறம் என்ன கதியாகிறது? ஏதோ நீங்கள் 2 பேரும் பெரிய இடத்தில் வாழ்க்கைப்பட்டு வசதியாக இருக்கிறீர்கள், போதும், அவளுக்கும் அதிர்ஷ்டம் இருந்தால் தானே பணம் காசெல்லாம் வருகிறது என்று சமாதானம் கூறினாள். கடைசியில் சௌந்தரத்திற்கும் தங்கத்திற்கும் நல்ல சுபலக்கணத்தில் கல்யாணம் ஆயிற்று. தாயாரின் வாக்கு பலிக்கும் போலவே இருந்தது. பெண் அதிர்ஷ்டசாலியாக காணப்பட்டாள். கல்யாணமானதும் பையனுக்கு பாங்கியில் உத்தியோகம் ஆயிற்று. சம்பளம் 2 வருஷத்தில் உயர்ந்து 60 ரூபாய்க்கு வந்தது. அதுவரையில் ஒண்டி குடுத்தனத்தில் இருந்த தங்கத்திற்கு போதும் போதும் என்றாகிவிட்டது. அரை வயிறு சாப்பாடு கிடைத்தாலும் போதும், தனி வீட்டில்தான் இருக்க வேண்டும் என்று தீர்மானித்து 25 ரூபாய்க்கு ஒரு சின்ன வீடு எடுத்துக்கொண்டு அதில் குடித்தனம் செய்தார்கள். அவர்களுடன் மைத்துனன் ஒருவனும் இருந்து படித்துக் கொண்டிருந்தான். அவர்களுடைய வாழ்க்கை சந்தோஷமயமாகத்தான் இருந்தது. ஒரு குறைவும் இல்லை. தங்கத்தின் தாயார் அவர்களை வந்து பார்த்துவிட்டு போன போதெல்லாம், பணக்காரிடத்தில் கொடுத்த பெண்களை விட என் தங்கம்தான் சந்தோஷமாக இருக்கிறாள் என்று பெருமையுடன் சொல்லிக் கொண்டிருந்தாள். இப்படி இருக்கும்போதுதான் ஒரு பித்தளை ஒட்டியானம் வந்து அவர்களுடைய வாழ்க்கையே குலைந்து போகும்படியான பெரும் விபத்துக்கு காரணமாக இருந்தது. ஒரு நாள் சௌந்தரம் ஆபீஸிலிருந்து வீடு திரும்பிய பொழுது தங்கம் இடுப்பில் பளபளவென்று ஜொலித்த ஒட்டியானம் தரித்து கொண்டிருந்தாள். பலே, ரொம்ப ஜோராக இருக்கிறதே என்றான் சௌந்தரம். 1100 ரூபாய்தான் விலை, வாங்கி தருகிறீர்களா என்று தங்கம் கேட்டாள்.
உன் பிறந்தகத்திற்கு எழுதினால் உடனே தந்தி மணியாடர் கதறிக்கொண்டு வருகிறது என்றான் சவுந்தரம். இம்மாதிரி சிறிது நேரம் வேடிக்கை பேச்சு நடந்த பிறகு அந்த பித்தளை ஒட்டியானத்தின் விலை 7 ரூபாய் என்றும் 2 வருஷத்திற்கு மெருகு கேரண்டி என்றும் அடுத்து விட்டு அம்மாள் வாங்கியிருந்ததை பார்த்து தானும் ஒன்று வாங்கி கொண்டிருப்பதாகவும் தங்கம் தெரிவித்தாள். கொஞ்ச நாளைக்கெல்லாம் தங்கத்தின் மூத்த தமக்கை மிஸ்ஸஸ் கமலா ராமச்சந்திரனின் வீட்டில் அவளுடைய 3ஆம் குழந்தைக்கு ஆண்டு நிறைவு கல்யாணம் நடந்தது. அதற்கு தங்கமும் சவுந்தரமும் போயிருந்தார்கள். தங்கம் அந்த 7 ரூபாய் பித்தளை ஒட்டியானத்தை போட்டுக்கொண்டு கிளம்பிய பொழுது சவுந்தரத்திற்கு அவ்வளவு திருப்தியாக இல்லை. இது என்னத்திற்கு என்று கேட்டான். பித்தளை ஒட்டியானம் என்று ஜாதியை விட்டு தள்ளி விடுவார்களோ, அப்படி தள்ளினால் தள்ளி கொண்டு போகட்டும் என்றால் தங்கம். நன்றாயிருக்கிறது, நீயே என் 10 மாத்து தங்கமாயிற்றே, உன்னை உருக்கினால் 100 ஒட்டியானம் செய்யலாமே என்றான் சவுந்தரம். நானே தங்கம், அதிலும் அழகை கல்யாணம் செய்து கொண்டிருக்கிறேன், எனக்கு என்ன குறைச்சல் என்றாள் தங்கம். இந்த குதூகலமெல்லாம் கல்யாண வீட்டிற்கு போகும் வரையில்தான் இருந்தது. அங்கே சென்று சற்று நேரமானதும் தங்கம் தன்னுடைய ஒட்டியானம் மற்றவர்களின் கவனத்தை கவர்ந்திருப்பதை கண்டாள். ஸ்திரீகள் ஒருவருக்கொருவர் அந்த ஒட்டியானத்தை சுட்டிக்காட்டி பேசிக்கொண்டார்கள். இதுதான் இப்பொழுது புதுசாக வந்திருக்கும் 9 ரூபாயாம் என்றால் ஒருத்தி. இல்லை, 7 ரூபாய்தான் என்றால் இன்னொருத்தி. இவ்வளவு சுலபமாக இருக்கும் பொழுது எண்ணத்திற்காக 1000ம் 1100ம் கொடுத்து வாங்க வேண்டும் என்றால் வேறொரு ஸ்திரீ. 10 நாளைக்கெல்லாம் பல்லை இழுத்து விடுமே, அப்பொழுது என்ன பண்ணுகிறது என்றால் மற்றொருத்தி. இந்த பேச்செல்லாம் தங்கத்தின் காதில் நாரசமாக விழுந்தன. அங்கு வந்திருந்தவர்கள் எல்லோரும் தேகமெல்லாம் ஒரே வைரமாக வைத்து இழுத்து கொண்டு வந்திருந்தார்கள். ஒரு 10 லட்சம் பேர் தற்கொலை செய்து கொள்வதற்கு போதுமான வைரம் அவர்களின் மேல் இருந்தது. பாவம், இவர்களுக்கு மத்தியில் பித்தளை ஒட்டியானம் போட்டுக்கொண்டு வந்தால் தங்கம் அவமானத்தினால் மனம் குன்றி நின்றாள். கொஞ்சம் கூட அவளுக்கு உற்சாகம் ஏற்படவில்லை. எப்பொழுது வீட்டுக்கு கிளம்ப போகிறோம் என்று தவித்து கொண்டிருந்தாள். கடைசியில் வீட்டுக்கு கிளம்பும் நேரமும் வந்தது. வாசலில் குதிரை வண்டியில் அவள் ஏற தயாராக இருந்த பொழுது கையில் பட்சண பொட்டணத்துடன் அவளுடைய தமக்கை வந்தாள். தங்கத்தின் காதோடு ரகசியமாக, ஏண்டி அசடே, இந்த பித்தளை ஒட்டியானத்தை ஏன் கொண்டு வந்தாய், ஏன் போட்டுக்கொண்டு வந்தாய்? ஆசையாக இருந்தால் என்னை கேட்டால் நான் கொஞ்ச நாழி போட்டுக்கொள்ள கொடுக்க மாட்டேனா? இந்த மாதிரியெல்லாம் இனிமே செய்யாத, ஆர்ப்பம் என்று எண்ணிக்கொள்ளப் போகிறார்கள் என்று கூறினாள். இதையெல்லாம் ரகசியமாக சொல்வதாக அவள் எண்ணியிருந்த போதிலும் ஏற்கனவே வண்டிக்குள் ஏறியிருந்த சவுந்தரத்தின் காதில் அவ்வளவும் ஸ்பஷ்டமாக விழுந்தது. வீடு போய் சேரும் வரையில் தங்கமும் சவுந்தரமும் பேசவே இல்லை. தங்கம் பொங்கிக் கொண்டு வந்த அழுகையை வெகு சிரமப்பட்டு அடக்கி கொண்டிருந்தாள். வண்டியிலிருந்து இறங்கி வீட்டுக்குள் போனாலோ இல்லையோ ஒட்டியானத்தை கழற்றி எறிந்துவிட்டு விசித்து அழ ஆரம்பித்தாள். வண்டிக்காரனுக்கு சத்தம் கொடுத்துவிட்டு உள்ளே வந்து சவுந்தரம் அவள் விசிப்பதை பார்த்துவிட்டு, இந்த சனியன் பிடித்த ஒட்டியானம் என்னத்திற்கு? அந்த தரித்திரங்கள் ஏதாவது நினைத்து கொள்ளும் என்று அப்போதே சொன்னேனா இல்லையோ? கேட்காமல் போட்டுக்கொண்டு வந்தாய், இப்பொழுது அழுது என்ன பிரயோஜனம் என்றாள். இதை கேட்ட தங்கம் விம்மிக்கொண்டே, எங்க அப்பா மட்டும் இருந்திருந்தால் இப்படி அவர்கள் பேச்சு கேட்கும்படி விட்டிருப்பாரா? இவர்களைப் போல நானும் தங்க ஒட்டியானம் பூட்டி கொண்டிருக்க மாட்டேனா என்று சொல்லிக்கொண்டு கோவென்று கதறி அழ ஆரம்பித்தாள். அவளுடைய சொல்லும் அழுகையும் சவுந்தரத்தின் நெஞ்சை பிளப்பது போல இருந்தது. நம்மை கல்யாணம் செய்து கொண்டதால் தானே இவளுக்கு இந்த கதி நேர்ந்தது. இவளுக்கு ஒரு ஒட்டியானம் வாங்கி கொடுக்க நமக்கு சக்தி இல்லையே என்ற எண்ணம் அவனுடைய உள்ளத்தை பெரும் வேதனையில் ஆழ்த்தியது. ஆமாம், உங்க அப்பா இருந்திருந்தால் உன்னையும் பணக்காரிடத்தில் கல்யாணம் செய்து கொடுத்திருப்பார். இந்த ஏழையை கட்டிக்கொண்டு திண்டாடும் கதி உனக்கு நேர்ந்திராது என்றான். இப்படி சொன்னானோ இல்லையோ, தங்கத்தின் அழுகை பளிச்சென்று நின்றது. அவள் ஓடி வந்து சவுந்தரத்தின் கழுத்தை கட்டிக்கொண்டு, உங்களுடைய அன்பு ஒன்றே எனக்கு போதும், நகையும் வேண்டாம் நட்டும் வேண்டாம் என்றாள். அந்த நிமிஷத்தில் சவுந்தரம் தன் மனதிற்குள்ளே, எப்படியாவது இவளுக்கு தங்க உட்டியானம் பண்ணி கொடுத்துவிட்டு மறுகாரியம் பார்க்க வேண்டும், இல்லாவிட்டால் நான் மனுஷனில்லை என்று தீர்மானம் செய்து கொண்டான்.